உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். விஷ் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த போஸ்டிங்கே உங்களுக்கு குரூப் 4ல் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்ம இந்த கணிதம் அப்படின்னாலே ஆப்டிடியூட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம இனிமேல் தினமும் கரெக்டாக 8 மணிக்கு ஒரு 4 டைப் எடுத்து உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். 4 டைப் சும்மா சொல்லி மட்டும் கொடுக்காம அதிலிருந்து என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி, அதாவது இந்தந்த ப்ராப்ளத்தில் டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இது இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை இப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ஷார்ட்கட்டில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பொறுமையாக நிதானமாக எவ்வளோ தூரம் ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்லோ லேர்னருக்கு இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ அழகான முறையில் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் என்ன, டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப். ஸோ இந்த மீப்பேலா இருந்து கண்டிப்பாக 2 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுருவாங்க. அது குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், ஸோ குரூப் 4 ஆகட்டும், கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 3 மார்க் நம்மள்ட்ட எடுத்து கொடுத்துடலாம். அப்பேற்பட்ட இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல நம்ம அந்த 3 மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பம், ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி எப்படி நம்ம இதிலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு ஹச்சிஎஃப் எல்சிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதிலிருந்து ஒரு 4 டைப்பை எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு கொஸ்டினும் கேட்க போகிறோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் இருக்கிறவங்களுக்கு இதோட பிடிஎஃப் கீழே உங்களுக்கு இந்த குரூப்பில் உங்களுக்கு வந்துடும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா, ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப்பை நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக எளிதான முறையில் நம்ம இதில் ஆன்சர் பண்ண முடியும். மிக மிக எளிதான முறையில். எப்படி சார் மிக எளிதான முறையில் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துருப்போம் ஹச்சிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்ன. ஸோ மீச்சிமானா மீப்பேவானா என்ன அப்படின்னு முதல்ல பேசிக்கை சொல்லி கொடுத்துட்டு இதிலேருந்து எப்படி ஈஸியாக மார்க் எடுக்கலாம், ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு டைப் வைஸ் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பேசிக். முதல்ல எல்சிஎம்னா என்ன, ஹச்சிஎஃப்னா என்ன. சரிங்களா, எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர் அதாவது மிகச்சிறிய, அதாவது லீஸ்ட்னா மிகச்சிறிய, சரிங்களா, மிகச்சிறிய பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மடங்கு அப்படின்னு வந்துட்டாலே அது எல்சிஎம். ஆனால் எப்போதுமே எல்சிஎம் லீஸ்ட்டுன்னு கொடுத்தாலே கண்டிப்பாக எல்சிஎம் பெரிய எண்ணாகத்தான் இருக்கும், கம்பேரிட்டிவ் ஹச்சிஎஃப்பை பொறுத்த மட்டும். இப்போ 2 எண்கள் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12, 36 அப்படின்னு 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு எப்படி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம்? ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தோன்னா ஒரு டானா மாதிரி போட்டுக்கணும். ஸோ டிவைட் ஆகிறது 2ஆம் நம்பர் 2லுமே டிவைட் ஆகுது எடுத்துக்கலாம். 6 2 12, ஓ 2 2, பேலன்ஸ் 8 2 16, திரும்ப 2. சரிங்களா, டைரெக்டாக 4 போடுறதா போடலாம். பட் ஆனால் சின்ன பேசிக்ஸ்லேருந்து போனால் ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் திரும்ப 2, 3, 2 6, 9 18, திரும்ப 3, 1 3 3, 9 இப்படின்னு சொல்லி முடிப்பீங்க. கரெக்டு தானே? திரும்ப நீங்கள் 3ஆல் போட்டிங்கன்னா 1, வர வரைக்கும் போடுவீங்க. எதுக்கு? எல்சிஎம்முக்கு. ஸோ எல்சிஎம்மோட பேசிக் என்ன? டிவைட் ஆகலைனாலும் கீழே இறக்கிக்கலாம். இப்போ 1 டிவைட் ஆகலை, கீழே இறக்கிக்கிட்டீங்க எல்சிஎம்மில், மீச்சிமாவில். அப்போ எல்லாத்தையும் பெருக்குனா வர்றது தான் என்னது? எல்சிஎம். அப்போ 2 4, 4 3 12 3 எத்தனை? 12 3 36. அப்போ எல்சிஎம் இதுக்கு என்னன்னா 36. அப்படி தானே? ஹச்சிஎஃப் எதோட நிறுத்திடுவீங்க? இதோட நிறுத்திடுவீங்க. ஏன்னா 3ஆம் நம்பர் போட்டால் 1 கீழே இறக்குற மாதிரி இருக்குது. ஹச்சிஎஃப்ல மீப்பேவா மிகப்பெரிய பொது வகுத்தி. அப்போ இதோட நிறுத்திடுவீங்க. நம்மளுக்கு 6th சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதோட நிறுத்திக்கிட்டா இதுதான் ஹச்சிஎஃப், மீப்பேவா, எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதெல்லாம் பெருக்குன்னா என்ன வரும்? இது மட்டும் பெருக்கணும். கரெக்டாக? அப்போ 2 4 3 12 தான் ஹச்சிஎஃப். 12 தான் ஹச்சிஎஃப். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எப்போதுமே 2 எண்களின் எல்சிஎம் பெரிய நம்பராக இருக்கும். அந்த 2 எண்களின் ஹச்சிஎஃப் என்ன நம்பராக இருக்கும்? சின்ன நம்பராக இருக்கும். ஏன்னா ஹச்சிஎஃப் 12, எல்சிஎம் 36. எல்லா எண்களுக்கும் இது பொருந்தும்.
2 நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 நம்பரோடைய எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய நம்பராக வரும் மீபேவை விட. அப்போ மீபேவை எப்படி வரும்? எல்சிஎம் விட சின்ன நம்பராக வரும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் ஆனது இந்த 12,36 இருக்கிற பெரிய நம்பராக இருக்கும், இல்லை அதை விட பெரிய நம்பராக வரலாம் எல்சிஎம். ஸோ ஹச்சிஎஃப் இந்த 2 நம்பரில் எது சின்ன நம்பராகவோ அது வரலாம், இல்லை அதை விட சின்ன நம்பராக கூட வரலாம், மறந்துடாதீங்க. சரியா சார்? அப்போ இது ஃபுல்லாக நம்ம போட்டு பார்க்கணும்னா போட்டு பார்க்க தேவையில்லை, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேசிக் வேணுங்கிறதுக்காக இதை நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்குறேன். 2 டிவைட் பண்ணி கொண்டு போகிறீங்க. எல்சிஎம்னா டிவைட் ஆகலைனாலும் அதை அப்படியே கீழே இறக்கிக்கலாம், அப்படி தானே? இப்போ இந்த 12,36க்கு ஷார்ட்கட் என்னன்னு நான் பல தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்பையும் சொல்லி கொடுத்துர்லாம். என்ன சார் அதுக்கான ஷார்ட்கட் என்ன? இப்போ நான் சொல்கிறது ஷார்ட்கட். இதை நீங்கள் இந்த 2 எண்களுக்கு எப்போ வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன சார் ஷார்ட்கட்டு? ஷார்ட்கட் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12,36ன்னு இருக்குன்னா இது 2ல் என்ன காமனாக எடுக்கலான்னு பாருங்கள். அதிகபட்சம் சார் 12 காமனாக எடுக்கலாம் சார். சரி 12 காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? 1 12 இங்கே என்ன வரும்? 3 12 36. சரிதானே சார்? 12ன்னு உங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு 12ன்னு தெரியலையே, எங்களுக்கு 4 தானே தெரியுதே. அப்போ என்ன பண்ணலாம்? இதிலேருந்து 4 காமனாக எடுத்தோம்னா 4 3 12, அப்படி தானே? 4 3 12 84 36 9. இப்படி தான் சார் எங்களுக்கு தெரியுது. இதிலேருந்து என்ன காமன் எடுக்க முடியும்? 3 காமன் எடுக்க முடியும். அப்போ 4 × 3ன்னு போட்டுக்கிட்டு 1,3ன்னு போட்டுக்கோங்க. அப்போ 12 1/3ன்னு வந்துடும். புரியுது தானே? இப்போ என்னென்னா வெளியில் இருக்கிற நம்பர் தான் ஹச்சிஎஃப் மீபேவா. ஹச்சிஎஃப் உள்ளே இருக்கிற நம்பர் தான் ரேஷியோ விகிதம். அப்போ இதோட விகிதம் கேட்டால் 1:3ன்னு சொல்லிவிட வேண்டும். வெளியில் இருக்கிறது ஹச்சிஎஃப், உள்ளே இருக்கிறது ரேஷியோ. அப்போ எல்சிஎம் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? எல்லாத்தையும் பெருக்குனா வர்றது தான் எல்சிஎம். எல்லாத்தையும் பெருக்குனா வர்றது என்ன வரும்? 12 × 3 36. இது கிளியரா? அப்போ 2 நம்பரில் எது அதிகபட்சமாக எடுக்க முடியுமோ எடுத்து வச்சுக்கலாம். அதிகபட்சமாக இப்போ 4 எடுத்தோன்னு நிறுத்தக்கூடாது. 4க்கு அப்புறம் 3 எடுக்கலாம். அப்போ 3 சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ 4 3 12ன்னு எழுதணும். புரியுதுங்களா? அதிகபட்சமாக எடுக்க முடியுமோ எடுத்துட்டு எது எடுக்க முடிஞ்சோ அதுதான் ஹச்சிஎஃப். உள்ளே இருக்கிறது ரேஷியோ. எல்லாத்தையும் பெருக்குனா வர்றது என்னது? அதுதான் எல்சிஎம். இது நீங்கள் ரேஷியோலையும் பயன்படுத்தி கொள்ளலாம், எதுலையும் ரேஷியோலையும் பயன்படுத்தி கொள்ளலாம். புரியுதா? எப்படி சார் ரேஷியோவில்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இரு எண்களின் விகிதம் 2:3 எனில் அவற்றின் ஹச்சிஎஃப் 7 எனில் அவற்றின் எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணிடணும்? 2,3ன்னு உள்ளே போட்டுக்கணும், ஹச்சிஎஃப் வெளியில் போடணும், 7. எல்சிஎம் கேட்குறாங்க, எல்லாத்தையும் பெருக்கிடணும். 7 3 21 21 2 7 3 21 21 × 2. ஸோ என்ன வரும்? 42 தான் ஆன்சர், எல்சிஎம். ஒருவேளை அந்த எண் என்னன்னு கேட்குறாங்கன்னா இதை பெருக்குனா 14, இதை பெருக்குனா 21. அந்த எண்கள் 21. புரியுதா? ரொம்ப பேசிக்காக தான் சொல்கிறேன், ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறோம். அப்போ உள்ளே இருக்கிறது ரேஷியோ, வெளியில் இருக்கிறது என்னது? ஹச்சிஎஃப். எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம்மு. அந்த ஹச்சிஎஃப்பை உள்ள தனித்தனியாக பெருக்குனா அந்த எண்களே வந்துவிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்க போகிறோம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், ஷார்ட்கட்டும் பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஷார்ட்கட்லேயே வாழக்கூடாது. கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி நீங்கள் அதை போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொட்டை மனப்பாடமாக இப்படி வந்தால் இப்படி ஷார்ட்கட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா குழப்பிடுவீங்க. புரியுதுங்களா? கான்செப்ட் இவ்வளோ தான். எல்சிஎம் கேட்டால் இப்படி தான் போட போகிறீங்க, ஹச்சிஎஃப் கேட்டால் இப்படி தான் போட போகிறீங்க, விகிதம் கேட்டால் இப்படி தான் போட போகிறீங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 4 டைப். பார்க்கலாமா? ரெடி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன? ஸோ உங்களுக்கு கேள்விகளை நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 135, 225 மீ பெரு பொது வகுத்தின்னு கேட்டாங்க. அப்போ ஹச்சிஎஃப்
HCF கண்டிப்பாக சின்ன நம்பராக தான் இருக்கும். இந்த 2 நம்பரை விட சின்ன நம்பராக தான் இருக்கும். கீழே உங்களுக்கு 45, 40, 35, 30. ஸோ எப்போதும் போல் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். எப்படி? 135, 225. இப்போ சார் இதுலேருந்து என்ன காமனாக எடுக்க முடியும்? 5 எடுக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சது 5. ஸோ 5 நம்ம இங்கே நான் 5 போட்டுக்கிறேன். ஓரஞ்சு 5, ஈரஞ்ச 10, 3, 6 5 30, 7 5 35, 27. அடுத்து இங்கே 5ஆல் தான் போகிறோம். 4 5 20, பேலன்ஸ் 2, 5 25 போட்டுட்டேன். திரும்ப இங்கே போட்டாச்சு. 3 வரும், 3 கண்டிப்பாக வரும். 9 வரும். எப்படி? இது 2ஐயும் கூட்டினா 9, இது 2ஐயும் கூட்டினா 9. எண்களின் கூட்டுப்பலன் 9 இருந்தால் அது கண்டிப்பாக 9ஆல் வகுப்படும். அப்போ 9 போட்டுக்கிறேன். 9 9, 29 18, 39 27, 59 45. இதுக்கு மேலே போட முடியாது. HCF இதோட நிறுத்தியாச்சு. அப்போ 95 45, 45 தான் இதுக்கு சரியான ஆன்சர். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சரி சார், இப்போ ஷார்ட்கட் ஏதாவது பண்ண முடியுமா? முடியும். எப்படி சார் ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். இதை என்னென்னு எழுதலாம்? 95 45ன்னு எழுதலாம். இதை என்னது 6 5 30, 7 5 35ன்னு எழுதலாம். இதை 5னா 8 5 40ன்னு எழுதலாம். இதை 5ஆல் பெருக்குன்னா என்னது? இது என்ன வரும்? 6 5 30ன்னு எழுதலாம். அதோடைய காரணிகளை பிரிச்சுட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் இதோடைய பொது மடங்குன்னா இது 9ஆலையும் அடிபடணும், 5ஆலையும் அடிபடணும். இந்த ஆன்சர் அப்படி தானே? இப்போ இது 9ஆலையும் வகுப்படணும், 5ஆலையும் வகுப்படணும். அப்போ தான் 45 ஆன்சர். அப்படி தானே? இப்போ சிம்பிள் என்னென்னா ரெண்டுமே 5ஆல் வகுப்படும். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு நம்பர் 9ஆல் வகுப்படணும்னா அந்த எண்களின் கூட்டுப்பலன் 9 வரணும்னு நான் இப்போ சொன்னேன். இப்போ பாருங்கள், 135 எல்லாத்தையும் கூட்டுங்க 9 வரும். இங்கே 225 எல்லாத்தையும் கூட்டுங்க 9 வரும். அப்போ 2 எண்கள் 9ஆலையும் வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும். அதனால் 45 தான் கரெக்ட். கண்டிப்பாக 7ஆல் வகுப்படாது, செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 8ஆல் வகுப்படாது, செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 6ஆல் வகுப்படாது, செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதா? கிளியராக? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட், இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து போயிடலாமா? புரியுதா? ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நம்ம போகிறோம். ரொம்ப ஸ்லோவாக. அதே போல் தான் இதுவும். எப்படி? 924, 105, 525 மீ பே வகுத்தினா இப்போ நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டில் போடுவோமே. சார் ஷார்ட்கட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சார்னு போட்டு பார்த்தா ஆன்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ அதை நான் 7 3 21ன்னு சொல்கிறேன். 7 3 21. இது நம்ம 5ஆல் பெருக்கலாம். 5னா 21, சரிங்களா? ஆமாம், 21. இது 5ஆல் டிவைட் ஆகாது. இப்போ பாருங்கள், இங்கே 924 இருக்குது. 924 5ஆல் வகுப்படுமா? 924 5ஆல் வகுப்படாது. அப்போ 5இன் மடங்கே வராதுன்னு அர்த்தம். அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஏன் சார்? ஏன்னா இது 5ஆல் வகுப்படும், இதுவும் 5ஆல் வகுப்படும். ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன். அப்போ ஆனால் இங்கே 924 இருக்குது. அப்போ ஆன்சர் எது கிடையாது? 5ஆல் வகுப்படுறது ஆன்சரே கிடையாதுங்க. ஏன்னா 105 5ஆல் வகுப்படும், 25 5ஆல் வகுப்படும். ஆனால் 924 5ஆல் வகுப்படாது. இதனால் எது வகுப்படுமோ மேலே இருக்கிறது வகுப்படணும். அப்போ ஆன்சர் 21ஆக இருக்கலாம், இல்லை 84ஆக இருக்கலாம். அப்போ இந்த சைடு 7 3 21 இங்கே போட்டு பார்த்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இதுதான் ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன். போட்டு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 ஆன்சர் வந்துடும் எப்போதும் போல். இதெல்லாம் பேசிக் மெத்தட். சார் போட்டு காமிங்க சார், சண்டைக்கு வரக்கூடாது. நிறையா கொஸ்டின் இருக்குது. எப்போதும் போல் 924 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நான் சொல்கிறது புரியுதா? ஷார்ட்கட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரொசீஜரும் உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் நீங்கள் போட வேண்டிய சம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன். போட்டு பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப், மேக்ஸ் டிஸ்கஷன் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது, உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். அதில் போட்டு பார்த்து ஆன்சரை சென்ட் பண்ணிடுறீங்க, சரிங்களா? டிஸ்கஷன் பண்ணிக்கிறீங்க. இன்றைக்கி இந்த வேலை முடிஞ்சாகணும். இன்னைக்கு இந்த டைப்புக்கான ஆன்சர் நீங்கள் போட்டு ஆகணும். நோட்டு போட்டுக்கோங்க, எழுதிக்கிங்க. 1 2 3 4 5, சரிங்களா? இதில் இருக்கிறது எல்லாமே உங்களால் போட முடிகிற சம்ம தான் நான் கொடுத்துருக்கேன், சரியா? எஸ். அடுத்த டைப் போயிடலாம்.
விகிதம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? விகிதம். என்னென்ன விகிதம் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல? 3 எண்களின் 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அவற்றின் மீச்சிமா 2400 எனில் அவற்றின் மீப்பேவா என்ன? நான் சொன்ன ஷார்ட்கட் தான் சார். 3,4,5 சார். வெளியில் இருக்கிற HCF நமக்கு தெரியாது சார். எக்ஸு சார். எல்லாத்தையும் பெருக்குனா வர்றது தான் சார் அந்த 2400. உங்களுக்கு கொஸ்டின் தெரியுதான்னு தெரியல. 2400 LCM. அப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க சார். 4 12, 12 60, 60x. அப்போ 60x = அந்த 2400 சார். 0க்கு 0 சார். 6 4 24. அப்போ x = 40 தான். என்னது? HCF. ஏன்னா வெளியில் இருக்கிறது தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறேன். ஸோ 40 HCF. புரியுதா? கிளியரா? ஒன்றும் புரியாமல் இல்லையே? சரி, இங்கே பாருங்கள். 2 எண்களின் LCM 48ஆகவும் LCM கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்போதும் போல் என்ன கொடுத்துருக்காங்க? வெளியில் இருக்கிற இந்த பாருங்கள், இந்த எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. அதில் HCF கேட்டிருக்காங்க. அதில் கூட்டுத்தொகை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தெரியாத நம்பர் எக்ஸு, உள்ளே போடுறது 2,3. அவங்க LCM 48ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பெருக்குனா 2 6x = 48. அப்போ 8 எப்படி வரும்? 6 6 36, 7 42, 8 48. அப்போ எக்ஸோட மதிப்பு 8. அப்ளை பண்ணால் 8 ப்ராக்கெட்டில் 2,3, 8 16, 3 24. அந்த எண்கள்னா 16,24. கூட்டுப்பலன் அப்படின்னா ஆன்சர் 40. கூட்டுப்பலன் 40. போட்டுடலாமா? போட்டுடலாம். சத்தியமாக போட்டுடலாம். கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ இதுக்கான கேள்விகள் உங்களுக்கு கலரில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கான கொஸ்டின்ஸ். சரியா? போட்டு பார்த்தலாம்ல? நம்பர் இருக்கும். அடுத்து 6 7 எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துடலாம். கஷ்டம்னா நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். அதே மெத்தடு தான். ஒருவேளை HCF கொடுத்துட்டாங்கன்னா, அதான் ஃபஸ்ட்டே சொன்னேனே, HCFனா எக்ஸே கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதெல்லாம் நீங்கள் போட வேண்டிய சம். இப்போ அடுத்து இது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னா, 2 எண்களின் பெருக்கற்பலனானது அவற்றின் LCM மற்றும் HCFக்கு சமமாக இருக்கும். எப்படி சார்? x × y = LCM × HCF. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 2 எண்களின் பெருக்குத்தொகை. பெருக்குத்தொகைனா 2ஐயும் பெருக்கிறது. பெருக்குனா என்ன வரும்? 800. அவங்க LCM 200ன்னு கொடுத்துட்டாங்க. HCF என்னன்னு கேட்குறாங்க. 0க்கு 0, 2 2, 4 2 8. ஆன்சர் 4. அப்போ 2 எண்கள் தனித்தனியாக கொடுத்தாலும் சரி, இல்லை பெருக்கற்பலன் கொடுத்தாலும் சரி, தனியாக கொடுத்தா பெருக்க போகிறீங்க. கிளியரா? புரியுதா? போட்டுடலாமா? போட்டுடலாம். இதே தான் இங்கேயும் 2 எண்கள் கொடுத்துருக்குறாங்க. என்ன 2 எண்கள்? 2 எண்கள் 150 × 225 என்ற 2 எண்களின் மீபே வா 75 எனில் LCM என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஸோ போட்டாச்சு. இப்போ அடிக்கணும். அடித்து கொடுக்குறது உங்களுக்கு தெரியும் தானே? இதை 25ஆல் அடித்தா எத்தனை? 25. 3 25 75. இதை 25ஆல் எடுத்தால் 6 25 180. 1 3 3, 2 3 6, 2ஐயும் நம்ம என்ன பண்ணோம்? பெருக்கணும். அப்போ 225 225 450. 450 தான் ஆன்சர். புரியுதா இல்லையா? புரியுதானே? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கான சம்மு. முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். அடுத்து பின்னத்தில் கேட்டால் எப்படி போடுறது? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். பின்னம் கேட்டாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்முக்கு 4/5, 3/10, 7/15. உங்களுக்கு தெரியுதானே? இதனுடைய மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு கேட்டாங்க. இப்போ LCM கேட்குறாங்க. ஒரு நம்பரோட ஒரு பின்னத்தில் LCM கேட்டால், LCM
எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா டாப்பில் இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், பாட்டமில் இருக்கிற நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். புரியலையே சார் அப்படின்னா, எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பர் என்னென்ன நம்பர், அதாவது நியூமரேட்டர் தொகுதி என்னென்ன இருக்குது, 4,3,7ஓட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாட்டமில் என்ன இருக்குது, டினாமினேட்டரில் 5,10,15ஓட ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. இப்போ 4,3,7ஓட எல்சிஎம் என்ன வரும், காமனாக எதுவுமே எடுக்க முடியாது, எல்லாத்தையும் பெருக்கணும். ஒரு நம்பர் வித்தியாசமான நம்பராக இருந்தால் கண்டிப்பாக எல்சிஎம் எல்லாத்தையும் பெருக்கித்தான் ஆகணும். இதுலேருந்து ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா, எல்லாத்தையும் பெருக்கிருங்க. 4 12, 12 7, 1 7 7 14, மிச்சம் 1, 1 7 7 1 8, 84 டிவைடட் பை, இதுலேருந்து என்ன காமனாக எடுக்க முடியும், 5 தான் காமனாக எடுக்க முடியும். அப்போ 84/5 தான் ஆன்சர். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ இதுக்கான உங்களுக்கு போட்டு பார்க்குற இதுவும் அதே தான். இப்போ இதில் கலப்பு பின்னத்தில் இருக்குது. 1 1/4, 1 2/3, 2 1/2. அப்போ இங்கே என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இதை தகா பின்னமாக மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுவீங்க, 1 நாள் 4, 4 1 5, 5/4, 1 3 3, 3 5, 5/3, 2 4, 4 1 5/2. இப்படி மாற்றிட்டு இதனுடைய என்னது பொது மடங்கு மல்டிப்ளை எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க, கீழே இருக்கிறதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ஹச்சிஎஃப் இதில் என்ன காமனாக இருக்க போகுது, கீழே இருக்கிறதுக்கு 1 தான் காமன். அப்போ டிவைடட் பை 1, எல்சிஎம் என்ன வரப்போகுது, 5 தான் எல்சிஎம். ஏன்னா 5,5,5ல் 5 எடுத்துட்டோம்னா 1,1,1 தான் வரப்போகுது. அப்போ 5/1 தான் ஆன்சர். ஸோ அதனால் ஆன்சர் 5. சொல்கிறது புரியுதா, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா, மற்றபடி எல்லாம் இது மாதிரி தான், எல்லாமே இது மாதிரி தான். உங்களுக்கு இதெல்லாம் போடக்கூடிய சம் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பேன். இது 14வது சம், 15வது சம்னு. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ தான். இன்றைக்கி 16 சம் 4 டைம் பார்த்துட்டோம். ஆமாம், உங்களுக்கு எது ரொம்ப எளிமையாக இருக்கோ அது முதல் நாளாக நம்ம எடுத்தாச்சு. போக போக அப்டேஷன். இப்போ அதுக்கு அடுத்து பவரில் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒருவேளை காரணிப்படுத்துக்கு முறையில் கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது, தியரி அதாவது ஒரு வட்ட வடிவ மைதானத்தை, அதுங்கிறத அடுத்தடுத்த செஷனில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான போர்ஷனை நீங்கள் முடிச்சிடணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணி இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடுங்க, நோட்டு போட்டுருங்க. ஸோ மேக்ஸுக்கு அழகாக எல்சிஎம் ஹச்சிஎஃப், இதிலேருந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணி இன்றைக்கி இந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணிடணும். இதுபோல் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணலாம். சார் இந்த ப்ராப்ளம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தாராளமாக டிஸ்கஷன் பண்ணலாம், நான் சொல்யூஷன் கொடுத்துட்றேன். ஆனால் நாளைக்கான கான்செப்டை இன்றைக்கி இருக்கிற கான்செப்ட் நாளைக்கு கொண்டு வரக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச். நல்ல முறையில் படிங்க. விஷ் ஆல் த பெஸ்ட். திரும்ப உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், இன்றைக்கி என்ன படிக்கிறீங்களோ அதை இன்றைக்கி படிச்சிருங்க, நாளைக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை நாளைக்கு படிச்சிருங்க. முக்கியமானதுன்னு சொல்லி அந்த நாளைக்கு எது ஒதுக்கப்படும், அதுக்கு தான் ஷெடியூல் எதுக்கு, இன்றைக்கி இதை படிங்க, அதுக்கு பிறகு தான் ஷெடியூல். அதனால் இன்றைக்கி இதை முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ அதனால் மற்றதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கான வேலை என்னவோ அதை கரெக்டாக பார்த்துருங்க. மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்க பிறகு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.